கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? நம்ம இந்த யோவான் 2 அதிகாரங்களை பார்த்துவிட்டு இந்த நாளிலிருந்து யோவான் 3வது அதிகாரத்துக்குள்ளே போகிறோம். ஆனால் ஒரு காரியம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த அதிகாரங்கள் எல்லாம் போட்டது 15வது நூற்றாண்டில் தான் போட்டாங்க. அதுக்கு முன்னாடி இந்த அதிகாரமெல்லாம் கிடையாது. ஸோ அதனால நம்ம இந்த கடிதத்தை வாசிக்கும் போது தொடர்ச்சியாக வாசிப்பது போல் பார்த்தோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப நல்லா புரியும். ஏன்னா இந்த யோவான் 2வது அதிகாரம் 23, 24, 25 பார்த்தீங்கன்னா அந்த பஸ்கா பண்டிகையின் போது அநேகர் அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்த்துவிட்டு ஆனாலும் அவரை விசுவாசம் வைத்தார்கள், ஆனாலும் அவரை பின்பற்றவில்லை என்று. சரி, இந்த நாளில் 3வது அதிகாரத்தினுடைய 1வது வசனம். யோவான் 3வது அதிகாரம் 1. John chapter 3 verse 1. யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். இந்த நிக்கதேமு யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிக்கதேமு கொரியோன் என்று சொல்லவருடைய ஒரு மகன். அவன் யாரு? பரிசேயனாக இருந்தான் என்று பார்க்கிறோம். யூத ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னா, யூதகுல வரலாறுல பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு பெரிய பணக்காரன். அவன் அது மாத்திரமல்ல, அந்த ஆலோசனை சங்கம் என்று சொல்லக்கூடிய ஜூயிஷ் கவுன்சில் என்று சொல்லக்கூடிய சன்ஹெட்ரின்ல அவன் அதிகாரம் செலுத்துகிறவனாய் இருந்தான் என்று. அவனுடைய பெயருக்கு என்ன அர்த்தம்? நிக்கதேமு என்கிற பெயருக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இன்னசென்ட் பிளட், குற்றமல்லாத இரத்தமுடையவன் என்று சொல்லக்கூடியதாக. இது யூதருக்குள்ள அதிகார நிக்கதேமு என்ன பண்றான்னா, அவனை குறித்து அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதும்போது எப்பொழுதுமே அவன் ராத்திரியில வந்த நிக்கதேமு அப்படிங்கிறது தான் எழுதுறான். ஏன்னா இதை யோவான் 7வது அதிகாரம் 50வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? ராத்திரியிலே அவரிடத்திற்கு வந்தவனும் அவர்களில் ஒருவனுமாகிய நிக்கதேமு என்பவன் அவர்களை நோக்கி. அதாவது இவன் என்ன பண்றான்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்களுக்கு முன்பாக இந்த ஆலோசனை சங்கத்தில் அவர் சார்பாக பேசக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்த பின்பு அவருடைய சரீரத்தை பெற்றுக்கொள்வதற்கு யோசேப்பு, அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு வரும்போது கூட அதை பெற்றுக்கொள்வதும் இந்த நிக்கதேமு என்பதை யோவான் 19வது அதிகாரம் 39வது வசனத்தில் பார்க்கிறோம். ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுவினிடத்தில் வந்திருந்த நிக்கதேமு என்பவன் வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். அப்ப என்னன்னா, 2 பேரும் நிக்கதேமு முதலாவது இரவுல வர்றான், 2வதும் இரவுல வர்றான், 3வதும் இரவுல வந்தவன் தான் சொல்லப்படுது. ஆனா என்ன ஒரு காரியம்னா, அவன் ஒரு பரிசேயனாக இருந்து ஆண்டவரை அறிந்து கொண்டவனாக இருந்து ஆண்டவரை பின்பற்றினவனாக இருந்த ஒரு பரிசேயன். நமக்கு தெரிஞ்ச இன்னொரு பரிசேயன் யாரு? சவுல் என்று சொல்லப்பட்டிய பவுல். ஆனா மற்றபடி வேற யாருமே வரல. ஆனா இந்த நிக்கதேமுக்கு என்ன ஒரு காரியம் இது பண்ணலன்னா, தன்னுடைய படிப்போ, தான் ஆலோசனை சங்கத்தினுடைய தலைவன், தான் யூதர்களுக்கு போதிக்கக்கூடியவன் என்கிற எந்த ஒரு தகுதியும் அவனை நிறுத்தவில்லை. எப்படியாவது ஆண்டவரை பார்த்து விட வேண்டும் என்று வந்தான். இன்றைக்கு இந்த செய்தியை நீங்க எப்படி உங்களுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ள முடியும்? ஏன்னா நிக்கதேமு எப்படி சொல்லணும்னா, he risked his position. அவன் தன்னுடைய அதிகாரத்தையும் தன்னுடைய தலைமைத்துவத்தையும் ஒரு நிமிஷத்துல இழக்கக்கூடிய ஒரு காரியத்தை இருந்தாலும், ஆனா அவனுக்கு என்ன ஒரு இது இருந்துச்சு, எனக்கு சத்தியம் தெரிய வேண்டும், நான் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு தாக்கம் உண்டாச்சு. ஏன்னா அவன் போதிச்சது ஒரு போதகம், அவன் பின்பற்றினது ஒரு மதம். அந்த மதம் தன்னை காக்காது என்பதை உணர்ந்து கொண்டான். நல்ல கவனிங்க, நீங்க இன்றைக்கு நிறைய பேர் எப்படியாவது தான் செய்கிற தர்ம காரியங்கள், நான் நம்புகிற சில கோட்பாடுகள், நான் நம்புகிற சில ஊழியக்காரர், நான் சபைக்கு போறேன், நான் காணிக்க கொடுக்கிறேன், இப்படின்னு சொல்லக்கூடிய சில சம்பிரதாயங்கள், சில சடங்காச்சாரங்கள் தங்களை ரட்சித்து விடும் என்று இருக்கிறார்கள். கிடையாது. நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க, இந்த பூமியில இருக்கும்போது உங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவர் மூலமாய் ஒரு உறவு கொண்டு நீங்கள் தேவனோடு இணைக்கப்படும் போதுதான் உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும். அந்த ரட்சிப்பின் நிச்சயம் உங்கள் இருதயத்தில் உண்டாகும். அதனால எனக்கு அருமையானவர்களே,
நீங்கள் தயவு செய்து உங்களுடைய வாழ்க்கையை சோதித்து பார்த்து நீங்கள் உங்களுக்கு தேவனிடத்திற்கு வருவதற்கு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடம் விசுவாசம் வைப்பதற்கு எது தடையாக இருக்கிறது என்று பார்த்து அந்த தடைகளை நீக்கிவிட்டு ஆண்டவரை தேடி வாருங்கள். அப்பொழுது நீங்கள் தேவனோடு இசைந்து கொள்வீர்கள். நல்ல ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே, நிக்கதேமுவை போல தங்களுடைய பொசிஷனோ எதுவோ தடை பண்ணி விடாதபடி ஆண்டவரே, ஒருவேளை அவர்கள் பணமாக இருக்கலாம், இல்லை ஒருவேளை அவங்களுடைய தொழிலாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் தாங்கள் நம்புகிற மதமாகவும் இருக்கலாம், அதையெல்லாம் விட்டுவிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தெய்வம் என்று உம்மேல் அறிக்கை செய்து உமக்குள் வளரக்கூடிய ஒரு கிருபை உண்டாகட்டும் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை சந்திப்போம்.